மெரினாவில் 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போது 1417 கடைகள் உள்ள நிலையில் அனைத்து கடைகளையும் நீக்கிவிட்டு 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். மெரினா கடற்கரையில் கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்குகளினுடைய விசாரணை நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா தலைமையிலான அமர்வில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் தலைவர்களின் நினைவிடங்கள் அமைந்துள்ள பகுதியின் பின்புறம் உள்ள பகுதியையும் நீலக்கொடி சான்று பெற்ற பகுதியாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு நீலக்கொடி சான்று பெற்ற பகுதிகளாக அறிவிக்கப்படும் பகுதிகளில் எந்த கடைகளும் அமைக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது சென்னை மாநகராட்சி தரப்பில் கடைகளின் ஒதுக்கீடு தொடர்பாக திட்ட வரைபடம் தாக்கல் செய்யப்பட்டது. இதை ஆய்வு செய்த நீதிபதிகள் கடைகளை கடந்த உத்தரவின் அடிப்படையில் கடைகளின் எண்ணிக்கையை தற்பொழுது 1417 கடைகள் இருந்த நிலையில் தற்பொழுது 1066 குறைத்துள்ளதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் மெரினாவில் உணவுப் பொருட்கள், பொம்மை கடைகள், ஃபேன்சி கடைகள் என 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்க முடியும் எனவும் இந்த கடைகள் என்பது குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இந்த குலுக்கல் முறையை கண்காணிப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி நியமிக்கப்படுவார் என்றும் அடுத்த விசாரணையின் பொழுது அந்த நீதிபதியினுடைய பெயர் அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மேலும் இந்தியாவிலேயே மெரினாவில் தான் அதிக கடைகள் இருப்பதாகவும் கடற்கரையை வணிக வளாகமாக மாற்றக்கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கேரளாவில் உள்ள கோவளம் கடற்கரை வெளிநாட்டில் உள்ளது போல காட்சியளிப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் ஆனால் மெரினா கடற்கரை அப்படி காட்சி அளிக்கவில்லை என்று தங்களது வருத்தத்தை பதிவு செய்தனர். எனவே மெரினா கடற்கரையின் பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் மெரினாவின் நீலக்கொடி பகுதியாக சான்று பெற்றதற்கு பாராட்டு தெரிவித்தனர். இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.